அன்பார்ந்தவர்களே, எந்த ஒரு செயலையும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாம் செய்ய துவக்குகிறோம். ஆனால் அதை முடிக்கிறதுக்குள்ளே அவமானங்கள், பலவீனங்கள், சோர்வுகள் என்று பலவற்றோடே நாம் போராட வேண்டியது இருக்கிறது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டல்லவா? இவை எல்லாவற்றின் மேலும் ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தான் இயேசு கிறிஸ்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கின்ற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்டுக்கிறவன். நாம் வெற்றியாய் ஓட்டத்தை ஓடி முடித்து ஜீவ பீடத்தை சூட்டிக்கொள்ள நம் ஆத்மநேசராம் இயேசு முள்முடி சூட்டப்பட்டவராய் சிலுவையிலே ஜெயத்தை பெற்று தந்தார். இதை மறந்து குளிருமின்றி அனலுமின்றி இருந்தால் வாந்தி பண்ணப்படுவோம். ஆகையால் திருச்சபையை ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பும்.
என்